ஹாய் கைஸ், நம்ம மெமரி அடிச்ச வில்லா சகால எபிசோட் 30 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியா இன்னத்தோட வேரோட இருக்கிறாங்க. ஓ இவனமா முடி இழுத்து கட்டியிருக்கானா அடையாளமே தெரியல. ஒரு ஃபிங் தான் இது. இவன் இவரோட பையன். நிறுத்து. இதோட வேறு ஆழமா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வெட்டிட்டு தான் நகர்த்தவும். இதுக்கு மேல முடியல. இது அசைய கூட மாட்டேங்குதா? இங்கே குழப்பமாக இருப்பா இருப்பா தோக்கணும். ஐயோ முடி கட்டினால தெரிய மாட்டேங்குது. இங்க இந்த 2 பேர் தானே இருக்காங்க. வாழ்ந்துட்டானோ இன்னும். இங்க பாரு, நமக்கு ஒரு குதிரை வேணும். அது இல்லாம இத ஆமா தோக்கு இந்த உடம்புல கோடு இருக்கு. மரத்தை நகர்த்த நமக்கு குதிரையை கடனா கொடுத்தாங்கல்ல. முடியாவது கட்டணும் தோணுச்சு. கடனா கொடுக்க மாட்டாங்களா? நான் அவரோட பையன் நினைச்சு போட்டாங்க. அதே மாதிரி இருந்தது பேசு. குதிரையை கடனால கொடுக்கல. அந்த சோம்பேறிங்க அவங்க வேலையை நம்மள பார்க்க வச்சுட்டாங்க. சுத்தமா அடையாளம் தெரியலன்னா டவுட்டா தான் இருக்கு. நிலத்தை ரெடி ஆமா, பண்ண நினைக்கிறியா? முடிய கட்டிட்டனால அப்படி மரத்தை வெட்டலாமா? இல்ல, அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதால பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும். தேவையில்லாம எங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. முடியாதுன்னா முடியாது. ஒரு பையன் வந்து என் வேறு இழுக்கு போறாரு. ஒரு நிமிஷம் இங்க பாருங்களேன். பேட்டர் கூட எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு. பேட்டரா? ஓ, அத முன்னாள் அடிமையா? என்ன ஆனாலும் சரி, எல்லா குதிரைங்களுக்கும் வேற வேலை இருக்கு. எதையும் என்னால உனக்கு கொடுக்க முடியும். என்னையா பண்ணு சும்மாதான் ஆகுது. அடிமைகளா, நேரத்தை வீணடிக்காதீங்க. இங்க நின்னு பேசுறதை நிறுத்திட்டு ஒழுங்கா காட்டுக்கு போய் உங்க வேலைய பாருங்க. வணக்கம். என்ன நடக்குது இங்க? ஒருத்தன் தான் வணக்கம் சொல்ற, நீ வாய திறக்காம நிக்கிற. இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதா? எப்பவுமே இவன் சொல்லுவான், இன்னைக்கு அவன் சொல்லுவான். சரி, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆடு மாடு மாதிரி தான் நீங்களும். உங்களுக்கும் அதுக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல. ஏதோ நிலத்தை கடனா கொடுத்திருக்காங்க, அதை வச்சு எப்படி பழப்பம் நடத்தலாம்னு பாக்குறத விட்டுட்டு எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உடம்பு கை கால்லாம் பயன்படுத்தி வேலை செய்ய பாருங்க. சரி சரி இவனை சரி போட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. நடைய பாரு. முதலாளி கிட்ட தான் பேசணும். நமக்கு கண்டிப்பா குதிரை வேணும். அந்த மரத்தெல்லாம் நகர்த்த மட்டும் இல்ல, நிலத்தையும் பண்படுத்த வேணும். இவனுக்கு பிரச்சனை அப்படிதான் நடத்தியா? அப்படியே விட்டுற முடியாதுல்ல. இங்க பாரு, ஒருவேளை முதலாளி கிட்டே பேசினாலும் பிரச்சனை தான் பெருசாகும். நாம குதிரையை கடனா வாங்கினாலும் தேவையில்லாத பிரச்சனை. என்னடா இது மகன் வேறமே ஆயிட்டு இருப்பாங்க. சரி, நாம என்ன பண்ண போறோம்? நாமளே எல்லா வேலையும் பார்க்க போறோமா? இது எல்லாத்தையும் சரி பண்ணி நாம விவசாயம் பண்ண எவ்வளவு வருஷம் ஆகும் தெரியுமா? இப்பதான் தெரியுது அது. நம்ம இன்னும் கொஞ்சம் மரங்களை வெட்டிட்டு நிலத்தை சீர்படுத்திட்டு அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணலாமே. நிலத்தை சமன் பண்ணி விளைய வைக்கிறது அவ்வளவு சுலபமான வேலை இல்ல. கவனி, நீ ஏன் வாழ்க்கையில எந்த லட்சியமும் இல்லாம இருக்க? உனக்கு விடுதலையே வேண்டாமா என்ன? என்ன நடந்தாலும் சரி, நாம விளைச்சல விட்டுறக்கூடாது. நம்மளோட சுதந்திரத்தை நாம மறுபடியும் வாங்கியே ஆகணும், புரியுதா? அதை செய்யறதுக்கு நமக்கு ஒரு குதிரை தேவை. சரி, என்ன பண்ணலாம்? உனக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லைனாலும் நீ ரொம்பவே தெம்பா இருக்க ஈனார். தேவையான சக்தி என்கிட்ட இல்லங்கிறதா உண்மை. சரி சரி, எனக்கு நல்லா புரிஞ்சுது. உங்ககிட்ட குதிரை இருக்காயா? இவரும் அடிமைதான் போல. டேய் பசங்களா, அங்க என்ன பண்றீங்க? இங்க வாங்க. அவ்வளவு தூரம் தள்ளி இருந்தா எப்படி பேசுறது? பாத்தியில கால் வச்சிடாதீங்க.
வணக்கங்க. அது வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? உங்க பேர் என்ன? ஓ, என்னோட பேரு ஈனாருங்க. அப்புறம் நான் தோர்ஃபேன். நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா? என்ன? வேற இருக்கு. குதிரை தான். அதானே வேணும் சொன்னீங்க. ஆமாங்க ஆமாங்க, எங்களுக்கு வேணும். எங்களுக்கு நிச்சயம் குதிரை வேணுங்க. உண்மையிலே எங்களுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். இருப்பா, இன்னும் டீல் போறான்னு பாப்போம். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க யாருன்னு சொல்லலையே. நீங்க யாரு? எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஓ, இந்த வேலை செஞ்ச குதிரை தரேன். தெரியும், டீல் பேசாம கொடுப்பாரா? பயங்கரமா முதுகு வலிக்குது. இப்படி எத்தனை பேர் வேலை வாங்கினாரோ தெரியல. இன்னும் சும்மா கிடைக்குமா? ஆனா உண்மையே தருவாரான்னு ஆமாங்க சரி. ஐயா, உங்க பேரை சொல்லவே இல்லையே. சிவீர் கிரிஜா, திரு சிவீர் கல்லுன்னு கூப்பிடலாம். சிவேர கெரிசா, நாங்க இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இங்க கல்ல எடுக்கணும்? இங்க இருக்கிற எல்லா கல்லையும் எடுக்கிற வரைக்கும். ஏய், என்ன வாய் பார்த்துக்கிட்டு இருக்க, வேலை செய். என் காலில் சீரியல் கில்லர்னு கேட்டுச்சுங்க. ஈனர், நல்லது. பெண்டு கெழுந்து. திரு மதிப்பிற்குரிய சிவர்கள் அவர்களே, எங்க வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி குதிரையை கொடுத்து உதவலாமே. ஆயிட்டாரு போல அந்த இருக்கு. கூடைய தூக்கிட்டு வா. குதிரை இருக்காயா? ஏமாத்துன்னு வச்சுயா? ஏய், விறகு வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமா தண்ணி எடுத்துக்கிட்டு வா. சீக்கிரம். ஹாய். இதுக்குள்ள போய் மரத்தையும் இழுத்துக்கலாம். இந்த ஆள் நம்மள நல்லா பயன்படுத்திக்கிறாரு. ஆனா இதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. அது சரி, அந்த பெரியவரு இந்த வீட்டுல இங்க தனியாவா இருக்காரு? தெரியல. நானும் இதுக்கு முன்னாடி அவரை பார்த்ததே இல்ல. பரவாயில்லையே, சகஜமா குதிரை பேசுறாரு. கடனை கொடுப்பாரா? இல்ல நம்மள ஏமாத்தி அவரு வேலை எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டி மிளகா அரைச்சிருவாரா? என்னவா இருந்தாலும் சரி, நம்ம தினமும் செய்யற வேலை தானே பண்ண. நாம இப்ப அவங்களுக்கு அடிமை தானே. நாம முதலாளிக்கு தான் அடிமைங்க. நீங்க யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது, சரியா? நம்மளோட ஒப்பந்தமே இதுதான். நான் உங்களுக்கு குதிரையை கடனா கொடுக்கறேன். அதுக்கு பதிலா நீங்க இந்த வீட்டு வேலையை செய்யணும். குதிரையை கூட்டிட்டு போகும்போதும் திரும்ப கொண்டு வந்து விடும்போதும். என்ன புரிஞ்சுதா? டபுள் வேலை பார்க்கணும் அப்போ. ஐயோ ஐயோ, அங்க வலிக்குதுன்னு தான் எங்க கேட்டாங்க. அவ்வளவுதான். இதோ அடுத்ததை எடுத்துடலாம். நல்லா இழு. சரி, பரவாயில்ல. ஏய், பாத்தியா எவ்வளவு சுலபமா பண்ணிட்டேன்னு? எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. குதிரையெல்லாம் கொடுத்து இந்த உதவி பக்கம் வேற செஞ்சிருக்காரு. இருக்கு. நல்ல மனுஷன் தான். அப்படிதான். இழு, இழு. இப்படியே போச்சுன்னா அடுத்து விதைக்கிற காலத்துக்குள்ள நிலத்தை பண்படுத்த முடியும். நாம அந்த தாத்தா கிட்ட இருந்து Like ஒரு this, ஏரை my கூட man. கடனா வாங்கிக்கலாம். அது நல்லா பெருசா சக்கரெல்லாம் வச்சிருந்ததுன்னா நல்லா இருக்கும். சரி, நம்ம என்ன விதைக்கலாம் நீ நினைக்கிற? என்ன? கோதுமை தான் சொன்னாரு. கோதுமைதான். வேற ஏதோ விதைக்க போறோம். உண்மையாவா? நீ கோதுமையவா விதைக்க போற? ஒரு நிமிஷம் நில்லு. நீ எப்போது வயல்ல இறங்கி வேலை செஞ்சிருக்கியா? இல்ல. என்னோட ஊர்ல யாருமே விவசாயம் பார்த்ததே கிடையாது. பார்க்கவும் முடியாது. சின்ன வயசுல இருந்தே நான் போர்க்களத்துல தான் வளர்ந்து வந்தேன். வயல்வெளியே இல்லாத ஊரா?
நம்பவே முடியலைங்க. ஐஸ்ல என்ன எதிரா வயல்? என் அம்மாவும் தங்கச்சி இதை கேட்டிருந்தா அவங்க அதிர்ச்சியா இருப்பாங்க. சரி விடு, அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. இந்த வயல் வேலையெல்லாம் என்கிட்ட விட்டுரு. இந்த அவன் விஷயத்துல வாயில எனக்கு வருவா நல்ல பாரு அம்மா அனுபவம் இருக்கு. அக்கான்னு சரி. சொல்லவே மாட்டான். ஏ அடிமைங்களா, யாருக்கிட்ட கேட்டு குதிரையை எடுத்து நீங்க 2 பேரும் ஏய். சுத்திக்கிட்டு இருக்கீங்க? மறுபடியும் இவனுங்களேவா? வணக்கம். நாங்க அனுமதி வாங்காம இந்த குதிரையை கொண்டு வரல. சிவிர்கல் ஐயா தான் இதை எங்களுக்கு கொடுத்தாரு. என்ன? யாரு? அவரும் இங்க பக்கத்துல தான் இருக்காரு. இதே வழியில கடைசியில இருக்க ஒரு வீடு. பொய்யா சொல்ற? நீ சொல்ற மாதிரி சிவியர்கள்னு யாருமே கிடையாது. இப்ப திருடு வேற ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயையோ. முன்ன பின்ன இந்த மாதிரி குதிரையை நம்ம நிலத்துல பாத்திருக்கீங்களா? ஏ அடிமைங்களா, யார்கிட்ட இந்த குதிரையை வாங்கினதா சொன்னீங்க? எத்தனை முறை நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அவர் பேரு சிவிர்கல்லுன்னு நான் தான் சொன்னல. உங்களுக்கு அவர் தெரியாதுல்ல. அவர் குட்டையா இருப்பாரு, சொட்டையா இருப்பாரு, வயசானவர் கூட. என்னது? குட்டை, குட்டையா, அப்புறம் சொட்டையா, வயசானவரா? பெரிய முதலாளியா? ஏய், பெரிய முதல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுதான் அவரோட பேரா ஓ, என்ன? அப்ப ஒரு தாத்தாவா? என்னது? பெரிய முதலாளியா? உண்மைய சொல்லு, போய் தானே சொல்ற? அந்த ஆளு கடுக்கடுன்னு விழுற ஆளாச்சே. அந்த ஆள்ல உனக்கு குதிரை கொடுத்திருக்க வாய்ப்பே இல்ல. அவர் தான் நம்ம முதலாளி கெட்டலோட அப்பா. ம். இந்த இடத்துலயே ரொம்ப முக்கியமான மனுஷன் அவர்தான். அப்போ உங்களுக்கு இறக்கம் காட்டுறாரு. பரவாயில்ல. மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லது. தார்ஃபின், இந்த பகுதியோட இன்னைக்கு நம்ம வேலையை முடிச்சுக்கலாம், சரியா? சரி. நிறுத்து நிறுத்து. நிறைய வேர் இருக்கு இங்க. நம்ம என்னதான் இந்த மரத்தெல்லாம் புடுங்கி போட்டாலும் பெரிய பெரிய வேர்கள் இன்னும் இருக்கு. ஆமா, அங்கங்க அது டிராவல் வழியே ஆகிடும். இல்ல. இந்த வருஷம் விதைக்க முடியாது. ஏறு உடைஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. கடனா வாங்கியிருக்கோம், அப்புறம் பிரச்சனை ஆயிடும். நம்பவே முடியல. எப்படி இருந்த நிலத்தை எப்படி மாத்தி வச்சிருக்கோம். அங்க பாரு, ஏய், அங்க ஒண்ணு இருக்கு, கவனி. அங்கேயே இருக்குப்பா. இவ்வளவு சீக்கிரம் பண்ணுவாங்க எதிர்பார்க்க. அங்கேயும் இருக்கு. ஏன், 2ஆவே இருக்கு. இந்த வருஷம் புதுசா இன்னும் 4 வாங்கியிருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்து இங்க நல்லா இருக்குல்ல, ஏறுனா மொத்தம் பார்க்க. 10 வண்டி இருக்கு. நம்ம முதலாளி கையில எக்கச்சக்க பணம் இருக்கு போல. அதோட விலை அதிகமா என்ன? ஆனா எங்க கிராமத்துல 8 குடும்பம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஏறு வண்டி வாங்கினாங்க. நல்ல வேளை நம்ம பெரிய முதலாளி கிட்ட ஒரு ஏறு வண்டி இருந்துச்சு. இல்லைன்னா அந்த மோசமான ஆளுங்க நம்ம கிட்ட இதை கொடுத்திருக்கவே மாட்டாங்க. இத கையால செய்யறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சுலபமாலாம் செய்ய முடியாது. இந்த வண்டியும் குதிரையும் நம்ம கிட்ட இருக்கிறது வேலையை ரொம்ப சுலபமாக்கிருச்சு. இது என்ன ஒரு அருமையான கண்டுபிடிப்பு இல்ல? இத நிச்சயமா ஒரு விவசாயி தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. விவசாயத்தை பத்தி தெரியாதவரால இதை கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உனக்கு விவசாயத்தை பத்தி உண்மையிலேயே எதுவுமே தெரியல. நீ ஒரு வளர்ந்த குழந்தையா இருக்க. ஐ. நீ இன்னும் உலகமே தெரியாம குழந்தையா இருக்க. ஓ, சரிடா. உனக்கு சொன்னதை அவனுக்கு சொல்றேன். அடடா, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் வா தார்ஃபின். நல்லது, நல்லா விளையும். ஆமாம், உனக்கு ஏத்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கியா? சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. எனக்கு உங்க ஆரோக்கியத்தை பத்தி தான் ரொம்ப கவலையா இருக்கு. உங்களுக்கு தான் வயசாயிடுச்சு, ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? அன்னைக்கு வயல்ல மயக்கம் போட்டு விழுந்திருக்கீங்க. ஏதோ உங்க நல்ல நேரம் அன்னைக்கு ஸ்னேக் இந்த பக்கமா வந்தா. நான் என்னோட வயல்ல தான் உயிரை விட ஆசைப்படுறேன். இந்த வயசுல நீங்க இப்படி தனியா இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இல்ல. ஒரு விவசாயம் எல்லா சொல்ற வேலையும் வார்த்தை. உங்களால தனியா செய்ய முடியாது. உன் வேலை என்னவாத போற, எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். தயவு செஞ்சு பிடிவாதம் பிடிக்காதீங்க அப்பா. நல்லா கேட்டுச்சு. நம்ம 2 பேரோட சிந்தனையும் வேற மாதிரி இருக்கும், புரிஞ்சுதா? ஒன்னா இருந்தோம்னா நமக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். உங்க பிடிவாதம் தான் காரணம்ப்பா. நம்மளால இப்போதைக்கு உள்ள போக முடியாது. நான் சொல்றத கேளுங்கப்பா. எதுக்கும் நல்லா யோசிங்க. ம்ஹும். நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? வணக்கங்க.
ஏப்பா நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவீங்களா? இவங்க 2 பேரும் என்னோட அடிமைங்க. உள்ள வரலாமா? நனைஞ்சிருக்கீங்க, உள்ள வாங்க. உள்ள வந்து உங்க துணியை துவைச்சுக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு போல. அது சரி, துணி துவைக்கிற இடம் எங்க இருக்கு? என்னாச்சு? ஸ்னேக் ஸ்னேக் வந்திருக்காரு. ஸ்னேக்கா? ஓ படுத்துட்டு. ஆமா, இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவ்வளவு சத்தம் போட்டிருக்காங்க, ஆனா காதுல விடாத மாதிரி இப்படி தூங்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இவருக்கு உடம்பு சரியில்லையோ? மறக்கறதுக்கெல்லாம் தூங்கிட்டு அப்படிதான். இருக்காரு. நீங்க சமைச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன தூங்கி எழுந்துட்டியா? எல்லாம் வெளியே தானே ரக்குது, உள்ள நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? எல்லாம் என்ன போட்டு தள்ளன்னு வந்தீங்களா? உங்களுக்கு காலை வணக்கம். உன்னால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சாப்பிட மட்டும்தான் நீ எழுந்திருக்கிற. உனக்கே இது கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இவ்வளவு பெருசா அசிங்கப்படுத்துறாரு. வேலை வெட்டியும் செய்யாம சாப்பாடு மட்டும் எப்படி சாப்பிடுற நீ? நீங்க எதுவும் பேசாதீங்க தாத்தா. தினமும் ராத்திரி ஆனா இங்க திருடங்க வந்துடுறானுங்க. ராத்திரி முழுக்க கண் முழிச்சு காவல் காக்குறதுனால தான் இங்க எந்த திருட்டும் நடக்காம பாதுகாக்க முடியுது. அதனாலதான் நிம்மதியா சாப்பிடுறேன். வயசு பொண்ணுங்கள இருக்கிற வீடா தேடி தேடி போற, நீ பாதுகாக்கிறியா? வயசு பொண்ணுங்களை யாரும் தூக்கிட்டு போக கூடாதுல. நல்லா வார்த்தைக்கு வார்த்தை வக்கனையா பேசு. குழந்தைகிட்ட சொன்னோட நம்பாதுறேன். தான் தாத்தா. அங்கேயே எதுக்காக நிக்கிறீங்க? 2 பேரும் இங்க வாங்க, வந்து எடுத்து சாப்பிடுங்க. இன்னும் நீங்க சாப்பிடல. 2 பேர் தான் மனுஷனா மதிக்கிறானுங்க. நிஜமாவா சொல்றீங்க? அட வந்து சாப்பிடு, வெக்கப்படாத. உனக்கு விருந்தெல்லாம் வைக்கல. உனக்கு உண்மையிலே திமிரு ஜாஸ்தி. வந்து உட்காருங்க. வேலை செஞ்சதால சாப்பிடுற உரிமை உங்களுக்கு இருக்கு. அவ்வளோ ஒன்றும் டேஸ்டா இல்லைன்னு கலாச்சிட்ட இல்லை. நீங்க சொல்றது உண்மையா? ராத்திரி திருடங்கெல்லாம் வராங்களா என்ன? ஆமா, அடிக்கடி திருடங்க வருவாங்க. அறுவடை பண்ணாத கோதுமை, பன்னி இது எல்லாத்தையும் திருட்டு போக திருடங்க வருவாங்க. அதுல சிலர் பொருள் கூட வச்சிருப்பானுங்க. அவனுங்களை எப்படியாவது பிடிக்கிறதும் அடிச்சு துரத்துறதும் என்னுடைய பிரதான வேலையே. எங்களுக்கும் இந்த இடத்துல செய்யறதுக்கு வேலைலாம் இருக்கு. என்ன திருட ஏமாத்தி எடுத்துட்டு போவான், நீங்க வேலை செய்யறங்கிற பேர்ல அதே அளவு எடுத்துக்கிறீங்க. ஒருத்தரை எப்படி கடுப்பேற்றணுங்கிற விஷயத்த உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்க முடியும். உன்னோட உதவி இல்லாமலேயே திருடனை விரட்டி அடிக்க முடியும். நானும் ஒரு காலத்துல வீரன்தான். எனக்கும் வாள் வேலெல்லாம் பயன்படுத்த தெரியும். ஓ, இந்த வயசுலயும் உங்களால சண்டை போட முடியும்னு சொல்ல வரீங்களா? ரொம்ப பெருமை பேசாத, சரியா? உன்னை விட திறமசாலி வீரர்கள் இன்னும் இந்த உலகத்துல இருக்காங்க. நான் உங்க உடம்பு மேல இருக்கிற அக்கறையினால தான் சொன்னேன் தாத்தா. என்ன பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கோவப்படாதீங்க, மறுபடியும் மயக்கம் போட்டு ஆனா விழுந்துட அழகா போறீங்க, இருக்கு. சரியா? இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி. நம்ம நிலத்தோடைய அளவு பார்த்தா இருக்கிற காவக்காரங்க 10 தான் எனக்கு தோணுது. என்கிட்ட இருக்கிற ஆளுங்களை வச்சு 13 திருடங்களை மட்டும்தான் அடிச்சு விரட்ட முடியும் தோணுது. ஆனா ஒரு 50-60 பேர் வந்தாங்கன்னா அது ரொம்ப சுலபமாவே இந்த இடத்தை தனி கூட்டம் இருக்கும். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. வருவாங்கல்ல. நான் சொல்றது சரிதானே தார்ஃபேன்? இது நம்மளதான் கேக்குறாங்க. எனக்கு எதுவும் தெரியல. என்னமோ பெரிய திருட்டு பசங்கள்லாம் இந்த பக்கமே வராத மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. நீங்க தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ரொம்ப நீ கவலைப்படாத. என்ன கஷ்டம் வந்தாலும் உன்கிட்ட வந்து உதவி நான் கேட்க மாட்டேன். ஆமா, இங்க திருடங்களை தவிர வேற யாரும் பிரச்சனை பண்ண வர மாட்டாங்களா? இல்ல, தெரியாம கேட்டுட்டேன். அரசர் ஹரால்டோட ஆதரவு நமக்கு இருக்கு. வருஷத்துக்கு 2 தடவை கெட்டில இருந்த பல பொருட்களை காப்பாமா அவருக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். அரசரும் அவன் அனுப்புற பொருட்களை அன்போட ஏத்துக்கிட்டு அவனை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் முட்டாள்தனம். பணத்தை கொடுத்து அமைதியை வாங்குறது முட்டாள்தனம். ஒரு விவசாயியால தான் நிலத்தை பாதுகாக்க முடியாதுன்னா அப்புறம் அவ்வளவு நிலத்தை எதுக்காக அவன் வச்சுக்கணும்? ஜெல்லிங்ல இருந்து இங்க வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? நாங்க தான் இங்க இருக்கிற விவசாய நிலத்தை பாதுகாக்கிறோம். அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க.
பணம் அதிகமாக இருந்தாலே எப்பவும் பிரச்சனை தான் வரும். என்ன நீங்க பதிக்கலல்ல? நீ அதிகமா சம்பாதிக்க இழந்துருவோமோங்கிற பயம் வந்துடும். எங்க பணம் நம்ம கையை விட்டு போயிடுமோங்கிற பயத்தினால அதை காப்பாத்த நீ சம்பாதிக்க வேண்டியிருக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் என் முட்டாள் பையனுக்கு அவன் எதுக்காக செய்யறான்னு புரியல. போதும், நிறைய கேட்டாச்சு. இவருக்கு இப்படியே உட்காந்து கதையை சொல்லணும்னா ரொம்ப பிடிக்கும். ஆடடா, மழையும் நின்னு போச்சு போல இருக்கே. ஹே, நான் கிளம்புறேன். நான் போய் மொத்த நிலத்தையும் கண்காணிச்சுட்டு வரேன், சரிங்களா? எங்க வேணா போ, இங்க மட்டும் வந்துடாத. ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. நான் திரும்ப வரலன்னா நீங்க என்ன நினைச்சு கவலைப்படுவீங்கல்ல? முதல்ல நீ வெளியில போ. பார்த்தா பேர சண்டை நல்லா இருக்கு. ஒரிஜினல் பேரன் கூட அந்த அளவுக்கு அட்டாச் ஆகல. அவங்க 2 பேரும் விசித்திரமா இருக்காங்க. ஒரு அப்பா புள்ள மாதிரி 2 பேருக்குள்ள அவ்வளோ ஒத்து போகுது பாரு. இன்னைக்கு நான் நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டேன். வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லது தானே, குழந்தை கொஞ்சமாவது வளரும்ல. நான் ஒண்ணு குழந்தை கிடையாது. கேப் கிடைக்கும் போதெல்லாம் குழந்தைங்க தான். அளவுக்கு அதிகமான சொத்து. நீ இன்னும் நிறைய விதைய தூவலாம், சரியா? என்ன, நம்ம கிட்ட இவ்வளவுதானே இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. உன் கை காலிலாம் நிறைய முளைச்சிச்சு. நான் உன் நண்பன் தானே, என்ன நம்பு. நண்பனா? ஏய், இப்ப என்னாச்சு? இதுக்கெல்லாம் அதான் ஏன் டாடி இப்படி கூட வச்சுக்கிற? கூப்பிட்டாரு. நாம நண்பர்கள் தானே. என்ன இல்லையா? அப்படியே அடையாளமே தெரியாம போயிடுறீங்களா? ஐயோ, அதுக்குள்ள வயசானவங்களை காட்டிட்டு போறாங்க. இல்ல, வீசி போட ஐயா. உயிர் தோழர்கள். எனக்கு தோற்பின் பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு பீரியட் பார்த்தீங்கன்னா, என்னடா வளரவே மாட்டேங்கிறான், இன்னும் குட்டியாவே இருக்கிறானே, சின்னதாவே இருக்கிறான், கொஞ்சமா வளர்றானா, 11 வருஷம் ஆச்சு அதே லெவலில் இருக்கிறானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னன்னா டக்கு டக்கு டக்குன்னு வளர்றான். டேய் ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் வளர்ற அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தாடி வளர்ந்துச்சு, ஒரு மாதிரி மூஞ்சி ஷேப்லாம் மாறிடுச்சா, அது ஒரு மாதிரி இருக்கு. அவனோட குழந்தை பருவத்தையும் பார்க்கல, அவனுடைய இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அந்த இன்னசென்ட் சைடு, அழகான சைடே பார்க்கல. அதுக்குள்ளேயே ஒரு 11 வருஷம் அப்படி மொட்டைத்தனமாக போயிடுச்சு. இப்போதான் அப்படி வரான். வரப்போ ஃபேஸ் மாறிடுச்சு. ஃபேஸ் ரொம்ப மெச்சூராக இருக்குது. ஸோ அது ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலாக இருக்குது. அவனை வந்து ஃபுல்ஃபில்லாக பார்க்கலையே, அதுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டானே அப்படின்ற மாதிரி நானே இந்த வருது. 2 பேரும் டீனேஜ் அதிகமாக காட்டுறாங்கன்னு பார்த்தா டக்கு டக்குன்னு போய் காமிச்சிடுறாங்க. அப்போ திரும்ப இதை பார்க்க முடியாதுன்ற மாதிரி மிஸ்ஃபீலாக இருக்குது. இது இன்னும் கொஞ்ச நாள் போயிருக்கலான்ற மாதிரி இருக்குது. ஸோ அவனோடைய இப்போ தான் அந்த தெரிஞ்சுக்கிற அந்த இதுக்கு முன்னாடி இருந்தான் பாருங்க, முடி லூஸ் ஹேர் விட்டுட்டு ஒரு இது அப்படியே கொஞ்ச நாள் இருந்திருந்தா கூட ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதுக்குள்ளேயே வந்து முடியை கட்டிட்டோன்னா அதுவே ஏற்றுக்க முடியல. டே இப்படி லூஸ் ஹேர் விட்றாருந்தோம். அதுக்குள்ளே பார்த்து 2 பேரும் தாடி முளைக்குது. சரி தோற்பின் கூட தாடி செட் ஆகுதுங்க. அவனுக்கு தாடி வச்சா ஒரு மாதிரி இருக்கு. அவனோட உடம்புக்கும் அந்த ஃபேஸ்க்கும் அந்த தாடிக்கு செட் ஆகலை. சில பேர் கமெண்ட்ல சொல்லுவாங்க, இந்த கொஞ்சம் ஸ்லோவாக போகிறோம், போராக போகும் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அப்படி இல்லைங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சண்டை ஃபைட்டு தான் இன்ட்ரெஸ்டிங் இல்லை, இதில் எவ்வளோ விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அந்த பாண்டிங், அந்த 2 பேரோட கேரக்டர் பார்க்கவே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக பாசிட்டிவாக இருக்குது. அவங்களுக்குள்ளே ஏற்பட மாற்றம், அந்த பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறாங்க போகிறாங்கன்றது பார்க்கும்போது அவ்வளோ குட் ஃபீலாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது இது பார்க்கறதுக்கே. ஏன்னா எங்களுக்கு வந்து விவசாயம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த விவசாயத்தை காட்டுற விஷுவலாக காட்டுறப்போ அது ரொம்ப ரசித்து பார்க்குறோம். ஸோ போராக போகல, எல்லாமே நல்லா தான் இருக்குது. அது என்ன ஃபைட் ஆக்ஷன் காட்டினா தான் பார்ப்போம், இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம். இப்படி தானே இருக்கும், ஒரு கிராமம்னா இப்படி தான் இருக்கும், அந்த இதுதானே ஃபீலிங்ஸ் அப்படின்னு. எடுத்துக்க வேண்டியது நிறையா இருக்குது. அந்த உணர்வு அப்படியே வெளிப்படுத்துகிறாங்களா, அதுதானே வேணும். பேசிக்காக ஒரு மனுஷனுக்கு ஃபஸ்ட்டு ஃபீலிங்ஸ், அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ அதுவே இந்த சீரீஸில் ரொம்ப ரொம்ப அழகாக காட்டுறாங்க. ஒவ்வொரு டைமும் அது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த ஊர் பெரியவர் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, என்னுடைய உயிர் அந்த நிலத்துல தான் போகணுன்ட்டு. அது ஒரு விவசாயியோட ஒரு உச்சகட்ட ஒரு அது வார்த்தை. அது ரொம்ப மரியாதையான வார்த்தை. அது இப்போ நம்ம ஆக்ட்ரஸ்லாம் சொன்னோம், நடிக்கும் போதே உயிர் போனோன்றது அவங்க ஃபீல்டில் எப்படி அது ஒரு ஒரு பெரிய வார்த்தையோ அதே மாதிரி தான் ஒரு விவசாய வார்த்தையோ. அந்த மண்ணுக்காக தான் நான் வந்தேன், அந்த மண்ணிலே தான் என் உயிர் போகணும், அதுதான் நான் ஆசைப்படுறேன்னே சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அது
அது வச்சுருந்தாங்களா. ஸோ அது அந்த அந்த மாதிரி ஃபீல்லாம் ஒரு ஒரு வார்த்தையிலையும் அவங்க ஒரு ஒரு செயல்லையும் அவ்வளோ இருக்குது. அது ஒரு வார்த்தையில அடங்குறது இல்ல. அது நெனச்சு பார்த்தா தெரியும். அப்ப எந்த அளவுக்கு அது லவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ விரும்பியிருக்காங்கன்றது அது காட்டும். அதான் நம்ம சீரிஸ்ல ஒருத்தவங்க வந்து அந்த தோற்பின் மேல ஆள் வந்து சோகமா இருந்தா நம்மளும் சோகமாகுறோம்ல. ம். அவன் ஒரு சேஞ்ச் மாறிட்டான். அவன் ஒரு விஷயம் உணர்ந்து அவன் லைஃப் அவன் மாத்திக்கிறான்னும்போது நமக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்குல்ல. அதுதானே. இப்ப ஸ்னேக் பார்க்குறப்பயும் அவனையும் பிடிச்சு. அவன் ஆமா. ஐயோ! கேரக்டரும் கல 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 அவனும் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறப்போ சரி ஒரு மாரி சோம்பேறியா இருந்தான். அந்த கூட்டத்த அடக்குறப்போ மிருகமா தெரிஞ்சான். இப்ப பார்த்தா அவனும் ஃபன்னா தான் இருக்கான். அதுவும் பிடிச்சிருக்கு. ஒரு மாரி மிக்ஸ்டா இருக்கான் அவன். எந்தெந்த சூழ்நிலைக்கு எங்கெங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கானோ, அவன் கேரக்டரும் பிடிச்சிருக்கு. ஸ்னேக் அப்படி இருப்பான். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆளு. ரொம்ப ரூடா தான் இருப்பான்னு நெனச்சா, அவ ம். சைடு அவனோட உலகத்துல பார்த்தா தான் அவன் எவ்வளோ ஒரு ஃபன்னுன்ற மாரியே இருக்கு. படைகிட்ட அந்த ஒரு தலைமனா அந்த இது இருக்கணும் இல்லையா? அங்க மட்டும் தான் அப்படி. அதே மாரி ஆப்போனன்ட்ல ஒருத்தன் வீரம் இருக்கான்னா, அங்க மட்டும் தான் அவனோட வீரம். மிச்ச இடத்தெல்லாம் காமன் இது. தாத்தா கிட்ட விளையாடுறப்போ அவ்ளோ கியூட்டா இருந்ததுங்க. ஒரு தாத்தா கிட்ட பேரன் சொல்லப்போனா சொந்த பேரன் தான் அப்படி விளையாடுனான். அது வந்து அது என்ன எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பட் இவன் வந்து அவரு ஒரு மாரி தனிமையா இருக்கிறத போக்குறதுக்காகவே அங்க இருக்கிற மாரி இருக்கும். அவர் அசிங்கப்படுத்துறது தான். சோத்தின மட்டும் வந்துடுறேன், இங்க வந்து பத்துக்கிறேன். போடா வெளியனாலும் போமாட்டோம். அது 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 ஒரு ஒரு தாத்தா கிட்ட பாண்டிங் அது. ஆமா. அது தாத்தா பாட்டி கிட்ட அந்த மாரி பண்ணுவோம். ஸோ அது எடுத்து கொடுத்த மாரி இருந்தது. சூப்பரா இருந்தது அதான் அதுங்க. அவன் புரியும். அவரு உண்மையா சொல்ல மனசார சொல்லன்னு சொல்றது அவருக்கும் தெரியும், நமக்கும் ம். தெரியுன்றதுனால அத மாரி எடுத்துட்டு போயிடுவோம். இப்போ அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப நம்ம போனா நம்மள தேடுவாங்க. ஆமா. என்னடா நேத்து ஆளே காணோம் இந்த பக்கம் வந்து தின்ட்டு போவேன். நான் ஏன் வரல? அப்படின்னு ஒரு ஒரு அது ஒரு உரிமை அது. சும்மா அப்படி விரட்டுற மாரி இருக்கும். வேலை செய்டா, சும்மா இருக்காத அப்படின்றது அவங்க வயசானவங்க. ஏன்னா அவங்க உழைச்சிட்டே இருக்கும்போது, எதிர்ல ஒருத்தன் சும்மா இருந்தா அவங்களுக்கு பொறுக்காது. நீயும் வேலை செய். இந்த வயசுல நானே செய்றேன். நீ என்னடா பத்துனுக்குற? அப்படின்றது தான். அப்புறம் தோர்ஃபின் என்னன்னா, இப்ப தனியா இருந்தான். இப்ப இந்த ஈனார் வந்தான். அதுக்கப்புறம் அவன் விவசாயம் பத்தி சொல்லும்போது, அத ஆர்வமா கேட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா, இவன் இதெல்லாம் பார்க்கவே இல்ல. ஒரு 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 இருட்டான ஒரு இடத்துல இருந்தானா, இப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாரி சந்தோஷமான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, நெறைய கத்துக்கும்போது, அப்பாடா! இப்பயாவது இதெல்லாம் இவன் பார்க்குறானேன்னு நமக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஏன்னா வளர்ந்த இடமும் ஐஸ்லேண்ட். அங்கேயும் விவசாயம்ன்றது பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் இது இவன் பின்னாடியே போயிடுச்சு. இப்பதான் இந்த லேண்ட் பார்க்குறான். இது என்னன்றது இதெல்லாம் அவனுக்கு புதுசு. அனுபவிக்கிறான். ஓ! இதெல்லாம் இப்படி இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அத சுவாசிக்க ஆரம்பிக்கிற ஒரு தருணம் இருக்கு பாருங்க. அது சூப்பரா இருக்கும். நம்மளுக்குமே அந்த ஃபீல் வந்து அப்படியே இறங்குது. நம்மளும் இதெல்லாம் பார்க்காத ஒண்ணு. அது இறங்கி சாயறப்போ ஒரு ஃபீல் இருக்கும் அது. ரொம்ப அழகா இருக்கும். அது அது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாரி தான் இப்ப எனக்கு தோற்பின் தெரிகிறான். ஸோ லாஸ்ட்டா வந்து ஈனார் வந்து நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு சொல்றப்போ, இல்ல உயிர் தோழன் அப்படின்றப்போ, அதுவுமே ஒரு குட் ஃபீலுங்க அது. இப்பதான் வந்து அவன் உறவ வந்து நேசிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி அந்த அம்மா, அக்கான்ற வார்த்தை கூட அவன் வாயில வந்து வரமாட்டேன்தே அப்படின்ற ஒரு பார்த்த பையன். இப்போ வந்து ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, உயிர் தோழன் அந்த வார்த்தைலாம் வருது இல்லையா? ஸோ இப்போ அவனுக்கு வந்து உறவு மேலேயும் கொஞ்சம் வருதுன்றது தெரியுது. அப்படியே வரான் இப்பதான். அதுலேருந்து ஆமா. கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு வரான். கோவம் வரும். இப்ப கூட அவன் அம்மா, தங்கச்சின்னு பேசுறான். இவன் அந்த வாயிலேருந்து அந்த வார்த்தை வரமாட்டேன். எனக்கு அப்போ ஒரு மாதிரி இருக்கு. சரி இது போக போக அந்த ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபைனலியாவது அவன் அங்க போவானோ! அந்த ஃபீல் வந்து உணர்ந்து போவான்னு நம்புறேன். பார்ப்போம். கண்டிப்பா உங்க அக்காகிட்ட போய் பலான்னு ஒரு அடி வாங்கணும். அது வரைக்கும் அந்த ஒரு அது ஃபீல் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளோ வருஷம் இருந்திருக்காங்க. ஏன்டா என் ஞாபகம் வரலையான்னு உங்க அக்கா ஒரு அடியாவது அடிக்கணும் அவன. அப்பதான் அது வந்து கரெக்ட்டா இருக்கும். பார்க்கலாம். எனக்கு அவன் சொல்றப்போ உள்ள இருக்கும். ஆனா அது உடைக்க மாட்டேன்றான். வைக்க மாட்டோம். உடைஞ்சு வரமாட்டேன்றான். இல்ல நான் வந்து இல்ல. அதெல்லாம் இல்ல அப்படின்ட்டு. அது அப்படியே இறுக்கமா இருக்கு அதுதான். இதே தாங்க இப்ப நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காட்டுறப்போ சொன்னேன். இப்ப அழகா இருக்கு இந்த ஊரு. அது இப்படியே இருந்தா சந்தோஷமாவே போயிடுச்சு. அதே மாரி தான் இப்ப அழகா எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விவசாய நிலத்த பண்றாங்க, செய்றாங்கன்றது இப்ப தோற்பினுக்கும் தெரியும். இததான் ஒரு 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 வழியா அசால்ட்டா அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்த. இப்ப அவனுக்கு தெரியும். இந்த ஊர் மேல நாளைக்கு அட்டாக் நடக்கிறப்போ, அந்த ஊர் மேல இருக்க இப்ப நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இத வளர்த்த, இத ஒருத்தன் ஒரு செகண்ட்ல வந்து அழிச்சிருவான்றப்போ உனக்கு ஒரு கேர் வரும். அப்ப புரியும். நம்ம இத்தன நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஊரையும் ஒரு ஒரு கல்ச்சரையும் வளர்க்கறது எவ்வளோ கஷ்டம். அத ஒருத்தன் வந்து அசால்ட்டா அழிச்சுட்டு போயிடுவானான்றப்போ உச்சக்கட்ட கோவம் வரும். அது அந்த இடத்துல நான் தோற்பின பார்க்க ரொம்ப ஆசைப்படுறேன். இதுல ஈனாரும் இருப்பான். அவனுமே 2 பேரும் ம். கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அந்த நிலத்த எவனா பண்றப்போ, அவனுக்கு அப்படியே வீறு கொண்டு எழும் அது. அத பார்க்க நான் வந்து ரொம்ப ஆவலா இருக்கேன். அப்பதான் வந்து அது ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேங்க. இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.